நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு கிருஷ்ணாநகர் ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு மாணவிகளின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் கிருஷ்ணாநகர் ஆதிதிராவிடர் மாணவிகள் விடுதியில் நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தான சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு மாணவிகளிடையே கலந்துரையாடினார். அப்போது புதிய நாப்கின் இயந்திரம் வேண்டும், தினசரி உணவு முறைகளை மாற்ற வேண்டும், இரவு நேரத்தில் பணி முடிந்து வரும் மாணவிகளுக்கு போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை மாணவிகள் முன்வைத்தனர். இதனை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக குறைகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன், ஆதிதிராவிட நலத்துறை மூலம் மாணவிகளுக்கு 25க்கும் மேற்பட்ட நலத்திட்டங்கள் உள்ளன என்றும் அதனை மாணவிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். எந்த தீய பழக்கங்களும் இல்லாமல் குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்ற இயக்குனர் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பற்றி சக மாணவிகள் மற்றும் பொதுமக்களிடம் எடுத்து கூற வேண்டும் என்றார். மாணவிகளிடையே சாதி மத பாகுபாடுகளையும் வகையில் அனைத்து சமுதாய மாணவிகளுக்கும் விடுதியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குனர் இளங்கோவன் உட்பட அதிகாரிகள் மாணவிகளுடன் கலந்தாரிக்கொண்டு உணவு அருந்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், விடுதி காப்பாளர், ஊழியர்கள் உட்பட மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர்.